अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. 1-2-2024 बाप दादा मधुबन। मीठे बच्चे, अब तक जो कुछ पढ़ा है वह सब भूल जाओ. இனிமையான குழந்தைகளே, இதுவரை எதுவெல்லாம் படித்திருக்கின்றீர்களோ அவைகளை மறந்து விடுங்கள். மறப்பது கூட ஒரு பெரிய கலை. மறக்க முடியாத ஒரு காரணத்தினால்தான் தேவையற்ற விஷயங்களை மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்கிறாங்க, துக்கம் அடைகிறாங்க. பட் ஆனால் பாபா நமக்கு இந்த கலை கற்றுத்தர்றாரு. இதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் மறந்துடும். மறப்பதற்கு என்ன வேணும்? பரந்த உள்ளம். एकदम बचपन में चले जाओ. தன்னை தானே ஒரு குழந்தையாக உணருங்கள். तब इस रूहानी पढ़ाई में पास हो सके. அப்பொழுதுதான் இந்த ஆன்மீக படிப்பில் தேர்ச்சி பெற முடியும். प्रश्न, जिन बच्चों की दिव्य बुद्धि मिली है उनकी निशानी क्या होंगी? எந்த குழந்தைகளுக்கு தெய்வீக புத்தி என்பது கிடைத்துள்ளதோ அவர்களுடைய அடையாளம் என்ன? वे बच्चे इस पुरानी दुनिया को इन आंखों से देखते हुए भी नहीं देखेंगे. அந்த குழந்தைகள் இந்த பழைய உலகத்தை இந்த கண்களால் பார்த்தாலும்
பார்க்க மாட்டார்கள். उनकी बुद्धि में सदा रखता है ये पुरानी दुनिया खत्म हुई ही हुई. அவர்களுடைய புத்தியில் சதா இந்த நினைவிருக்கும், இந்த பழைய உலகம் வெகு விரைவில் அழியப் போகின்றது. एक शरीर भी पुराना तमो प्रधान है. இந்த உடலும் பழையது, தமோ பிரதானமானது. 84 பிறவி எடுத்ததுனால இந்த சரீரம் பழையது மட்டும் இல்லை, தமோ பிரதானமானது. तो आत्मा भी तमो प्रधान है, इनसे क्या प्रीत करे. ஆத்மாவும் தமோ பிரதானம், ஷரீரமும் பழையது, தமோ பிரதானம். பிறகு ஏன் இதன் மீது அன்பு செலுத்த வேண்டும்? ऐसे दिव्य बुद्धि वाले बच्चे ही बाप की भी दिल लगता है. அப்படிப்பட்ட தெய்வீக புத்தி உள்ள குழந்தைகள் தான் அவங்களுடைய மனம் பாபாவிடம் ஈடுபடும். ஐசே பச்சே பாப்கோ யாத் நிரந்தர் ரஸ். அப்படிப்பட்ட குழந்தைகள் தந்தையின் நினைவு நிரந்தரமாக செய்வார்கள். சேவா மேபி ஆகே ஜா சக்தா. சேவையில் கூட அவர்கள் முன்னேற்றத்தில் செல்ல முடியும். யாரு? இந்த கண்களால பழைய உலகத்தை, பழைய சரீரத்தை பார்க்காமல் இருப்பார்கள். இது தமோ பிரதானம். இதன் மீது அவர்கள் அன்பு செலுத்த மாட்டார்கள். ஓம் சாந்தி. मीठे मीठे रूहानी बच्चों को रूहानी बाप समझाता है. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைக்கின்றார். जैसे हद की सन्यासी है वह घर बार छोड़ देते क्योंकि वह समझते हम ब्रह्म में लीन हो जाए. எல்லைக்குட்பட்ட சந்நியாசிகள் வீட்டை துறவரம் செய்கிறார்கள். ஏன் துறவரம் செய்கிறாங்க? அவங்க நம்ம பிரம்மத்தில் போய் ஐக்கியமாயிடணும் அப்படிங்கிற புரிதல் அவங்ககிட்ட இருக்கு. इसलिए दुनिया से आसक्ति छोड़नी चाहिए. ஆதலால் உலகத்தின் மீது இருக்கக்கூடிய ஆசைகளை விட வேண்டும். அபியாஸ் भी ऐसे करते होगा. அபியாசம் கூட அதே போல் செய்ய வேண்டும். ஜாக்கர் ஏகாந்த் மே ரக்தா. அவங்க போய் ஏகாந்தத்தில் உட்கார்ந்துடுறாங்க. ஏன்னா நம்ம பிரம்மத்தில் போய் ஐக்கியமாயினோம். இதெல்லாம் ஏதோ நிரந்தரம் இல்லை. வகை அட்டயோக் தத்துவ ஞானி. அவர்கள் செய்யக்கூடிய பயிற்சி அட்டயோகம், தத்துவ ஞானி. समझते ब्रह्म में लीन हो जाइए इसलिए ममत्व मिटाने के लिए घर बार छोड़ देती. அவங்க பிரம்மத்தில் போய் ஐக்கியமாக வேண்டும் என்ற குறிக்கோள் இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால பற்றுதல்களை நீக்கிவிட்டு வீட்டை துறவரம் செய்கிறார்கள். வைராகியாஜாத். அவர்களுக்கு வைராகியம் வந்துடுது. பரந்து ஃபட் சே மமத்துவ நஹி மிட்தா. ஆனால் உடனடியாக அந்த பற்றி என்பது நீங்கி விடுவதில்லை. ஸ்திரீ பச்சே ஆதி யாத் ஆத்தே ரத்தி. அவங்க ஏகாந்தத்தில் போய் உட்கார்ந்தாலும் மனைவி, குழந்தைகள் இவருடைய நினைவு அவங்களுக்கு வந்துட்டே இருக்கும். யஹா தோ தும்கோ கியான் கி புத்தி சே சப் குச் புலானா ஹோதா. ஆனால் இங்கே பாபா ஞானத்தின் ஆதாரத்தில் அனைவற்றையும் மறக்க வேண்டும். कोई भी चीज जल्दी नहीं भूलती. எந்த ஒரு பொருளும் வெகு விரைவில் மறப்பது கஷ்டம். अभी तुम एक बेहद का संन्यास करते हो. இப்பொழுது நீங்கள் எல்லைக்கப்பாற்பட்ட சந்நியாசத்தை செய்கிறீர்கள். या तो सब சந்நியாசியோं को भी रखता है. சந்நியாசிகளுக்கு கூட மற்ற எல்லா நினைவுகள் இருக்கத்தான் செய்யும். परंतु बुद्धि से समझते हमको ब्रह्म में लीन होना है. ஆனால் அவங்க புத்தியில் இந்த உணர்வு இருக்கும், புரிதல் இருக்கும்.
நான் பிரம்மத்துல போய் ஐக்கியமாகணும். इसलिए हमको देहभान नहीं रखना. ஆதலால் நமக்கு இந்த தேக உணர்வு இருக்கக்கூடாது. வகை அட்டயோகுமார், அவர்கள் பின்பற்றுவது अटयोग मार्गम. समझते हम शरीर छोड़ ब्रह्म में लीन हो जाए. அவங்க என்ன புரிஞ்சிருக்காங்க, நாம் இந்த உடலை விட்டவுடன் பிரம்மத்தில் போய் ஐக்கியமாகி விடுவோம். उनको पता नहीं हम शांतिधाम में कैसे जा सकता है. அவர்களுக்கு இந்த ஞானம் இல்ல, சாந்தி தாமம் ஆத்மலோகத்திற்கு நாம் எப்படி செல்வது. தும் அப் ஜான்தே ஹோ हमको अपना घर जाना है. நீங்க இப்ப தெரிஞ்சிட்டீங்க, நாம் நம்முடைய வீட்டுக்கு திரும்பி செல்ல வேண்டும். जैसे विलायत से आते तो समझते हमको बॉम्बे जाना है वया. எப்படி வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க, வெளிநாட்டுக்கு போயிட்டு தன்னுடைய சொந்த ஊருக்கு வரணும் அப்படிங்கும்போது பாம்பே வழியா அவங்க ஊருக்கு வருவாங்க. அபி தும் பச்சோं को पक्का निश्चय है. இப்போ குழந்தைகளாகிய உங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கின்றது. बौद्ध कहते हैं इनकी पवित्रता अच्छी है, ज्ञान अच्छा है, संस्था अच्छी है. நிறைய பேர் சொல்றாங்க இவர்களுடைய தூய்மை மிகவும் நன்றாக இருக்கின்றது, இவர்களுடைய ஞானம் மிகவும் நன்றாக இருக்கின்றது, இவர்களுடைய சத்சங்கம் ஞான சபை மிக நன்றாக இருக்கின்றது. माताएं मेहनत अच्छी करती है क्योंकि अब तक हो समझाते. தாய்மார்கள் மிக நன்றாக முயற்சி செய்கிறாங்க, களைப்படையாம மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறாங்க. अपना तन मंदन लहाती है इसलिए अच्छी लगती है. தன்னுடைய மனம், உடல், செல்வம் இவைகளை ஈடுபடுத்துவதின் காரணத்தினால அதுல செய்யறதுல ஈடுபாடு நல்லா இருக்கு. परंतु हम भी ऐसा अभ्यास करें ये ख्याल भी नहीं आएंगे. நாமும் நன்றாக பயிற்சி செய்ய வேண்டும், வேற எந்த நினைவு நமக்கு வராம இருக்கிற மாதிரி. कोई विरला निकलता है. ஏன்னா கோடியில ஒரு சிலர் தான் பாபா குழந்தையாகிறாங்க. वक्त बाबी कहते कोटो में कोई आता जो तुम्हारा पास आता है उनमें से कोई निकलता है. பாபா புரிய வைக்கின்றார், கோடியில் ஒரு சிலர் தான் உங்களிடம் வருகிறார்கள், அதுலேயும் பாபா குழந்தையாக ஆகுவது ஒரு சிலர் தான். பாக்கி துனியா புராணி துனியா கதம் உன்னே வாலா. மற்றபடி இந்த பழைய உலகம் என்பது அழிய போகின்றது. தும் ஜான்தே ஹோ அப் பாப் ஆயா ஹுவா. உங்களுக்கு தெரியும் பாபா வந்திருக்கின்றார். சாட்சாத்கார் ஹோன, சாட்சாத்காரம் என்பது ஏற்பட்டதல்லவா. விவேகத்தாகே பேகத் கா பாப் ஆயா. புத்தி கூறுகின்றது எல்லைக்கப்பாற்பட்ட தந்தை வந்திருக்கின்றார். एक भी तुम जानते हो बाप एक है, वही परलौकिक बाप ज्ञान का सागर है. இப்போ நாம தெரிஞ்சிட்டோம், தந்தை என்பவர் ஒருவர் தான். அவர் யாரு? பரலௌகி, ஆத்மாவுக்கு தந்தை. அவர்தான் ஞான கடலாக இருக்கின்றார். लौकिक को कभी ज्ञान का सागर नहीं कहेंगे. லௌகிக்கத்தில் உள்ளவர்களை ஒரு பொழுதும் ஞான கடல் என்று கூற இயலாது. एक भी बाप ही आकर बच्चों को अपना परिचय देता. பாபா தான் வந்து குழந்தைகளுக்கு தன்னுடைய அறிமுகத்தை தருகிறார். தும் ஜான்தே ஹோ புராணி துனியா கதம் ஒன்னே வாலா ஹை. நீங்க குழந்தைகள் தெரிஞ்சிட்டீங்க,
என்ன தெரிஞ்சிட்டோம்? இந்த பழைய உலகம் முடிவடைய போகின்றது. हमने 84 जन्मों की चक्र पूरा किया. நாம் 84 பிறவி சக்கரத்தை முழுமையாக சுற்றி வந்தோம். अभी हम पुरुषार्थ करते ही वापस सुखधाम जाने वया शांतिधाम. இப்போ நாம் என்ன முயற்சி செய்கிறோம்? வாபஸ் சுகதாம் போவதற்காக சாந்திதாம் வழியாக. शांतिधाम तो जरूर जाना है. शांति धामम அவசியம் செல்ல வேண்டும். वहां से फिर यहाँ वापस आना है. அங்கிருந்துதான் மீண்டும் நாம் இங்கு திரும்பி வர வேண்டும். मनुष्य तो इन बातों में मूंझे हुए हैं. மனிதர்கள் இந்த விஷயத்துல நிறைய குழப்பத்தில் இருக்காங்க. कोई मरता तो समझते वैकुंठ गया. யாராவது இறந்து விட்டார்கள் என்றால் உடனே என்ன சொல்றாங்க? வைகுண்டத்துக்கு போயிட்டாங்கன்னு. பரந்து வைகுண்டை கஹா. ஆனால் வைகுண்டம் என்பது எங்கிருக்கு? வைகுண்ட் का नाम तो भारतवासी ही जानते और धर्म वाले जानते नहीं. வைகுண்டம் என்ற பெயர் பாரத மக்கள் தான் அறிந்திருக்கின்றார்களே தவிர இதர தர்மத்தினருக்கு வைகுண்டம் என்ற பெயரே தெரியாது. சிர்ஃப் நாம் சுனா ஹே சித்ர தீகா ஹே. வைகுண்டம் என்ற பெயரை கேட்டிருக்காங்க. அந்த வைகுண்டத்தில் வாழ்ந்த தேவதைகளுடைய சித்திரங்களை பார்த்துருக்காங்க. தேவதாவும் கி மந்திர் மே ஆதி பௌத் தேக்கா ஹேனா. தேவதைகளுடைய ஆலயங்களில் இந்த மாதிரி நிறைய சிலைகளை நாம் பார்த்துள்ளோம். ஜெய்சே தில்வாடா மந்திர் ஹை. எப்படி உதாரணமா இந்த தில்வாடா கோவில் இருக்கு. லாக்கோ கரோட் ரூபியா கர்ச் கர்க்கை பனாயா பனாத்தே இருக்கு. லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக பணம் செலவு செய்து அந்த கோவிலை கட்டிகிட்டே இருக்காங்க. தேவி தேவதாவும் கோ வைஷ்ணவ் கஹேங்கே. தேவி தேவதைகளை வைஷ்ணவர்கள் என்று கூறப்படுகின்றது. ஓ விஷ்ணு கி வம்சாவலிகை. அவர்கள் விஷ்ணுவின் வம்சாவளிகள். ஒத்தோ ஹைஹி பவித்ர. அவர்கள் இருப்பதே தூய்மையாக. சத்தி கோ கஹா ஜாத்தா ஹே பாவன் துனியா. சத்தி யுகத்தை பாவனமான உலகம் என்று சொல்லப்படுகின்றது. எஹை பதி துனியா. இந்த உலகம் பதீதவமான உலகம். சத்வி கி வைபவ் ஆதி யஹா ஹோத்தே நஹி. சத்தியத்தினுடைய வைபவங்கள் என்பது இந்த உலகத்துல இல்லை. யஹா தோ அனாஜாதி சப் தமோ பிரதான் பன் ஜாத். இந்த உலகத்துல அரிசி தானியங்கள் எல்லாமே தமோ பிரதானமாக ஆகிவிட்டது. ஸ்வாத்வி தமோ பிரதான் ஹே. அதில் உள்ள நறுமணம் கூட தமோ பிரதானமா இருக்கு. பச்சியா தியான் மே ஜாதி கத்தியம் சுவீர ஸ்பீக்கர் ஆகி. ஆரம்பத்தில் யஜ்யத்தில் இந்த மாதிரி பார்ட் இருந்தது. டிரான்ஸில் போகக்கூடியவர்கள் சூக்ஷ்ம வத்தனத்தில் பாபா அந்த குழந்தைகளுக்கு பலரசம் என்பது கொடுப்பார். அதை சூபி ரசம்னு சொல்லுவாங்க. அதை குடிச்சிட்டு வருவாங்க. பௌத் ஸ்வாது தான். அது குடிச்சிட்டு வந்துட்டு ரொம்ப டேஸ்டாக இருந்ததுன்னு சொல்லுவாங்க. யஹா பி துமாரா ஹாத் கா காத்தே து கர்த்தே பௌத் ஸ்வாத் ஹே. இங்கே கூட நீங்கள் பாபா நினைவு சமையல் செய்து மற்றவர்களுக்கு பரிமாறும்போது என்ன சொல்கிறாங்க? ரொம்ப டேஸ்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. क्योंकि तुम अच्छी रीति बनाते हैं. ஏன்னா நீங்கள் எது செய்தாலும் நல்ல விதமாக செய்றீங்க. சப் தில் பர் கர்கே காத்தே ஹே. எல்லாரும் எப்படி சாப்பிட்றாங்க? சுவையாக இருக்கிறதுனால நல்லா நிறைய நிறைச்சு சாப்பிட்றாங்க. ऐसे नहीं तुम योग में रखकर बनाते तो स्वादिष्ट होता है.
नहीं, एक भी प्रैक्टिस होता है. பாபா சொல்றார், அப்படி இல்லை, யோகாலிருந்து பண்ணுறதுனால டேஸ்ட்டு வந்துருச்சு அப்படி சொல்ல முடியாது. இது கூட ப்ராக்டிஸ். திரும்பி திரும்பி செய்யும்போது என்ன ஆயிருது, அந்த எது செய்கிறோமோ அது நல்ல விதமாக அமையுது. கோய் பௌத் அச்சா போஜன் பனாத்தா ஹே. ஒரு சிலர் உணவு மிகவும் நன்றாக தயாரிக்கின்றார்கள். வஹான் தோ ஹர் சீஜ் சத்தோ பிரதான் ஹோதி. சத்தியுகத்தில் ஒவ்வொரு பொருளுமே சத்தோ பிரதானமாக இருக்கும். இஸ்லே பௌத் தாக்கத் ரக்தி ஹே. ஆகவே அங்கே எல்லாத்துலேயும் சத்து நிறைஞ்சிருக்கும், சுவை நிறைஞ்சிருக்கும். தமோ பிரதான் होने से ताकत कम हो जाती. தமோ பிரதானமாக ஆகிய காரணத்தினால சக்திகள் குறைஞ்சிருச்சு. फिर उनसे बीमारियां दुख आदि भी होती है. ஆகவே அந்த உணவிலிருந்து என்ன வருது, தமோ பிரதானமாக இருக்கக்கூடிய காரணத்தினால அது சாப்பிட்ற சாப்பாடே பல வியாதிகளுக்கு காரணமாயிரு. நாம் ஹைஹி துக்கதாம். பெயரே துக்கமான உலகம். சுகதாமே துக்கி பாத்தே நை. சுகதாமத்தில் துக்கத்தின் பெயரே இல்லை. हम इतने सुख में जाते जिसे स्वर्ग का सुख कहा जाता है. நாம் அவ்வளோ சுகத்தில் செல்கின்றோம், அதனை ஸ்வர்க்கத்தின் சுகம் என்று சொல்லப்படுகின்றது. சிறுப் தும்கோ பவித்திர பன்னா ஹே. நீங்கள் இப்போ அங்கே போகிறதுக்கு என்ன பண்ணோம், சிறுப் தூய்மையாக மட்டும் ஆக வேண்டும். சோபி இஸ் ஜனம் கேலி. அதுவும் இந்த பிறவியிலேயே தூய்மையான. பீச்சைக்கு கியால் மத் கரோ, அபி தோ தும் பவித்திர பனோ. பின்னாடி என்னாகும் அதை பற்றி யோசிக்காதே. இந்த ஜென்மத்தில் இப்போ நாம தூய்மையாக இருக்கணும். பலே தோ விசார் கரோ கல்தாகி கோன். சற்று சிந்தனை செய்ய நமக்கு சொல்லக்கூடியவர் யார்? பேகத் க பாப் க பரீட்சை தேனா படே. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். பேகத் க பாப் சே சுக்கு கா வர்ஷா மில்தா ஹே. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையிடமிருந்து சுகத்தின் ஆஸ்தி என்பது கிடைக்கின்றது. லௌகிக் பாபி பரலோகிக் பாப் கோ யாத் கர்த்தே. லௌகிக்க தந்தை கூட பரலோகிக்க தந்தையை தான் நினைவு செய்கிறார்கள். புத்தி ஊப்பர் சலி ஜாதி. அவங்க கூட பகவான் சொல்லும்போதே புத்தி மேலே போயிடுறது. தும் பச்சே ஜோ நிக்ஷி புத்தி பக்கே ஹோ உன்கே அந்தர் ரஹேங்கி இஸ் துனியா மே அம் தோடே தின் ஹே. குழந்தைகளாகிய உங்களுக்குள்ள யார் நிக்ஷி புத்தி உறுதியானவர்களோ அவங்களுக்குள்ள எந்த நினைவு இருக்கும், நாம் இந்த உலகத்தில் இன்னும் சிறிது நாட்கள் தான் இருக்க போகின்றோம். எக்தோ கௌடி மிஷல் சரீர். இந்த உடல் சோலைக்கு சமமானது. ஆத்மா பி கௌடி மிசல் பன் படிகை. ஆத்மாவும் சோலை போல் ஆயிடுச்சு. பாபா முன்னாடி தமோ பிரதான்னாரு, பழசுன்னு சொன்னாரு, இப்போ சோலை போல் ஆயிடுச்சுங்கிறார். இஸ்கோ வைராக் கஹாஜ். எப்போ நமக்குள்ள இந்த புரிதல் என்பது ஏற்படுகின்றதோ அப்போதான் இதன் மீது நமக்கு வைராக்கியம் வருகின்றது. அப் தும் பச்சே டிராமா கோ ஜான் சுகி ஹோ. இப்போ குழந்தைகளாகிய நீங்கள் நாடகத்தை அறிந்து கொண்டீர்கள். பக்தி மார்க்க பாட் சல்னா ஹி ஹை. பக்தி மார்க்கத்தினுடைய பாகம் கூட நடைபெற வேண்டும். சப் பக்தி மேகே நஃப் கி தர்கார் நை. எல்லாரும் பக்தர்களாக இருக்காங்க. ஏன்னா அது பக்தியினுடைய பார்ட். இதை நம்ம புரிஞ்சுட்டு நம்ம அவங்க மேலேயும் வெறுப்பு செலுத்தக்கூடாது. சந்நியாசி குத் நஃப்ரத் திலாத்தா ஹே. சந்நியாசிகள் அவங்க என்ன பண்ணுறாங்க, வெறுப்பை ஏற்படுத்துகின்றார்கள். घर में सब दुखी हो जाते वह खुद अपने को जाकर थोड़ा सुख कर. குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவருமே
துக்கத்துக்கு ஆளாயிடுறான். ஏன்னா எல்லார் மேலேயும் வெறுப்பை காட்டிட்டு ஓடி போயிடுறாரு. அதனால எல்லாருக்கும் துக்கம் இருக்கும். பட் இவர் போய் தனியாக என்ன பண்ணுறாரு? சுகமாக இருக்கார். வாபஸ் முக்தி மே கோய் ஜா நஹி சக்தா. அந்த மாதிரி வெறுத்துட்டு குடும்பத்தை துறவரம் செய்த காரணத்தினால அவர்கள் முக்தி தாமம் சென்று விட்டார்கள் என்று கூற இயலாது. ஜோ பி கோய் ஆயே வாபஸ் கோய் பி கயா நஹி. யாரெல்லாம் வந்திருக்கின்றார்களோ அவர்கள் அனைவரும் இங்கே தான் இருக்காங்க. ஒருத்தர் கூட வாபஸ் போகலை, போக முடியாது. एक सब यहाँ ही हैं. அனைவரும் இங்கதான் இருக்கின்றார்கள். एक भी निर्वाण धाम व ब्रह्म में नहीं गया. ஒருவர் கூட நிர்வாண தாமம் அந்த பிரம்மலோகத்துக்கு சென்று விட்டார்கள் என்று கூற முடியாது. वक्त समझते फलाने ब्रह्म में लीन हो गया. ஆனால் பக்தியில் அவங்க என்ன நினைக்கிறாங்க? அவன் சன்னியாசி சரீரை விட்டா இன்னாரு பிரம்மத்தில் போய் ஐக்கியமாயிட்டாருன்னு சொல்கிறாங்க. பக்தி மார்க்கி சாஸ்திரமே. இவைகள் எல்லாமே பக்தி மார்க்கத்தில் சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருக்கு. பாப் कहते इन शास्त्र आदि में जो कुछ ऐसा है जिनमें फिर नावल्स आदि पढ़ने की आदत है. பாபா சொல்றாரு, சாஸ்திரத்தில் மற்றபடி இந்த மாதிரி எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. மேலும் ஒரு சிலருக்கு நாவல் படிக்கக்கூடிய ஆவல் என்பது இருக்கின்றது. கியான் தோ புராணகி. நாவல் மற்ற புத்தகங்கள் படிக்கணும்னு ஆர்வம் இருக்குன்னா என்ன அர்த்தம்? அவர்களுக்கு ஞானம் முழுமையாக இல்லை. உன்கோ கஹா ஜாத்தா ஹே குக்குட் ஞானி. அவர்களே என்ன சொல்வாங்க? அரைகுறை ஞானின்னு சொல்வாங்க. रात को नावल पढ़कर नींद करती तो उनको गति क्या होगा. ராத்திரி படுக்கும்போது நாவல்களை படிச்சுட்டு தூங்குனாங்கன்னா அவங்க தூக்கம் என்னவாக இருக்கும்? அவங்களுடைய நிலை என்னவாக இருக்கும்? யஹா தோ பாப் கஹத்தே ஜோ குச் படோ பூல் ஜாவோ. ஆனால் இங்கே பாபா நமக்கு என்ன சொல்றாரு? குழந்தைகளே, நீங்க எதெல்லாம் படித்தீர்களோ அவைகளை மறந்து விடுங்கள். எஸ் ரூஹானி படாய் மே லக் ஜாவ். இந்த ஆன்மீக படிப்பில் ஈடுபடுங்கள். एक तो भगवान पढ़ाता है जिससे तुम देवता बन जाए. இது பகவான் நமக்கு பாடம் கற்பிக்கின்றார். இதன் மூலம் நீங்கள் தேவதைகளாக ஆகிறீர்கள். 21 ஜென்மோं के 21 பிறவிகளுக்கு நாம் தேவதையாக ஆகின்றோம். பாக்கி ஜோ குச் படே ஹோ சப் போலானா. மற்றபடி நீங்க என்னெல்லாம் படித்தீர்களோ அவைகளெல்லாம் பாபா என்ன சொல்றாரு? மறந்து விடுங்கள். ஏக்தம் பச்பன் மே சலே ஜாவ். ஒரேடியாக அந்த குழந்தை பருவத்துக்கு போயிடும். अपने को ஆத்மா சம்ஜோ. தன்னைத்தானே ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். பல் இன் ஆங்கோ சே தேக்தே ஹோ பர்ந்து தேக்தே பி நஹி தேக்கோ. இந்த கண்களால் பார்க்கின்றீர்கள், பார்த்தாலும் என்ன பண்ணுங்க? பாராததா. பார்த்தும் பாராத நிலையில் இருக்க வேண்டும். तुम्हें दिव्य दृष्टि दिव्य बुद्धि मिला है तो समझते पुरानी सारी दुनिया पुरानी है. உங்களுக்கு தெய்வீக பார்வை, தெய்வீக புத்தி கிடைத்திருக்கின்றது. ஆகவே நீங்க புரிஞ்சிட்டீங்க, இவை யாவும் பழைய உலகம். ஏ கதம் ஹோ ஜானா.
இவைகள் அனைத்தும் அழியப் போகின்றது. சப் கப்ரஸ்தான் ஹே உன்சே கியா தில் லஹாய். அனைத்தும் சுடுகாடாக ஆகப் போகின்றது. பிறகு நீங்கள் ஏன் இதன் மீது மனதை பறிகொடுக்கின்றீர்கள்? அபி ஃபரிஸ்தான் பன்னா. இப்பொழுது இது மீண்டும் பூந்தோட்டமாக ஆகப் போகின்றது. तुम अब कब्रस्तान और परिस्तान की बीच में बैठे. இப்போ நீங்க ஒரு பக்கம் சுடுகாடாக மாறப்போகுது, மற்றொரு பக்கம் பூந்தோட்டமாக மாறப்போகின்றது. இதற்கு இடையில் அமர்ந்திருக்கின்றீர்கள். பரிஸ்தான் அபி பன் ரஹா ஹே. இப்போ இந்த உலகம் என்ன ஆகிட்டு பூஞ்சோலையாக ஆகி கொண்டிருக்கின்றது. அபி பைட்டே புராணி துனியா. இப்போ நாம பழைய உலகத்தில் அமர்ந்திருக்கிறோம். பரந்து बीच में बुद्धि का योग वहां चला गया. இடையில புத்தி யோகம் என்பது அங்க போயிடுச்சு. तुम पुरुषार्थी नई दुनिया के लिए कर रहे हो. நீங்க செய்யக்கூடிய முயற்சி எதற்காக? புதிய உலகம் செல்வதற்காக. अभी बीच में बैठे हो புருஷோத்தம் बनने के लिए. இப்போ இடையில் அமர்ந்திருக்கின்றீர்கள் புருஷோத்தமர்களாக ஆகுவதற்காக. इस पुरुषोत्तम संगम की किसको भी पता नहीं. உலக மக்களுக்கு யாருக்குமே இது புருஷோத்தம சங்கமிகம் என்பதே தெரியாது. எல்லாருமே கலியுகம் தான் நினைக்கிறாங்க. पुरुषोत्तम मास पुरुषोत्तम वर्ष अर्थ नहीं समझते. புருஷோத்தம மாதம் என்றும் புருஷோத்தம ஆண்டு என்றும் கூறுகின்றார்கள். ஆனால் புருஷோத்தம் என்றால் அதனுடைய பொருளே தெரியாம இருக்காங்க. புருஷோத்தம் சங்கம் को टाइम बहुत थोड़ा मिला. இந்த புருஷோத்தம சங்கமிகம் என்பது சிறிது காலம் கிடைத்துள்ளது. देरी से यूनिवर्सिटी में आएंगे तो बहुत मेहनत करनी पड़ेगी. யார் இந்த பல்கலைக்கழகத்துக்கு தாமதமாக வருகின்றார்களோ அவங்க நிறைய முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்கும். யாத் பௌத் முஷ்கில் டஹர்த்தி ஹை. பாபா நினைவு மனதில் நிலைப்பது கடினமா இருக்கு. மாயா விக்ன் டால்தி ரத். காரணம் மாயை விக்னங்களை ஏற்படுத்துகின்றது. तो बाप समझाते एक पुरानी दुनिया खत्म होने वाला है. ஸோ பாபா புரிய வைக்கின்றார், குழந்தைகளே இந்த பழைய உலகம் அழிய போகின்றது. பாப் பல் யஹா பைட்டா ஹே देखता है परंतु बुद्धि में सब खत्म होने वाला है. பாபா இங்கு அமர்ந்திருக்கின்றார், அவரும் கண்ணால இதெல்லாம் பார்க்கறாரு. ஆனால் அவர் புத்தியில் இது புரிதல் இருக்கு, இது எல்லாமே அழிந்துவிடும். குச் பி ரஹேங்கே நஹி. இப்ப நாம் பார்க்கிறது எதுவுமே இருக்காது. एक तो पुरानी दुनिया इनसे वैराग हो जाता. இது பழைய உலகம், ஆதலால் இதன் மீது வைராகியம் என்பது வருகின்றது. ஷரீர்தாரி சப் புரானா ஹை. யாருக்கெல்லாம் ஷரீரம் இருக்கோ அவங்க ஷரீரம் எல்லாமே பழையது. ஷரீர் புராணா தமோ பிரதான் ஹை தோ ஆத்மா பி தமோ பிரதான் ஹை. சரீரம் பழையது, தமோ பிரதானமானது, ஆத்மாவும் தமோ பிரதானமானது. ஐசே சீஸ் கோ ஹம் தேக்கர் கியா கரே. இப்படிப்பட்ட ஒரு தமோ பிரதானமான உடலை நாம் பார்த்து என்ன செய்ய போறோம்? एक तो कुछ रहना नहीं उनसे प्रीत नहीं. அதனால பாபா திருப்பி திருப்பி புரிய வைக்கிறாரு, இது எதுவுமே இருக்க போறது கிடையாது. ஆகவே இதன் மீது அன்பு வைக்காதீர்கள். बच्चे में भी बाप की दिल उनसी लगती है जो बाप को अच्छी रीति याद करते और सर्विस. எந்த குழந்தைகளுடைய இதயம் பாபா கிட்ட ஈடுபடும்னா, யார் நல்லா பாபாவை நினைக்கிறாங்களோ சேவை செய்கிறாங்களோ அவங்களுடைய இதயம் பாபா கிட்ட நல்லா ஈடுபடும். பாக்கி சப் பச்சே
மற்றபடி அனைவருமே குழந்தைகள். கித்னா டேர் பச்சே ஹே, எத்தனை அநேக குழந்தைகள். சப் தோ கபி தேக்கேங்கே பி நஹி, சப் தோ கபி தேக்கேங்கே பி நஹி, எல்லாருமே எல்லாமே பார்ப்பார்கள் என்று சொல்ல முடியாது. பிரஜாபிதா பிரம்மா கோ தோ ஜான்தே ஹை நஹி, நிறைய பேர் பிரஜாபிதா பிரம்மாவை அறியாமல் இருக்கிறார்கள். प्रजापिता ब्रह्मा का नाम तो सुना है, परंतु उनसे क्या मिलता है कुछ पता नहीं. பிரஜாபிதா பிரம்மா என்ற பெயரை கேட்டிருக்காங்க. ஆனா அவர்கிட்ட இருந்து நமக்கு என்ன கிடைக்குது, அவர் யாருன்னு எதுவுமே தெரியாது. பிரம்மா கா மந்திர் है, தாடி வாலா திக்காயா है. பிரம்மாவுடைய கோவில் கூட ஒரு வயோதிக தாடி உள்ளவராக காட்டப்பட்டிருக்கு. பரந்து உன்கோ कोई याद नहीं करता, அந்த தாடி உள்ள பிரம்மாவை யாரும் நினைக்கிறதில்ல. क्योंकि उनसे वर्षा मिलना ही नहीं, ஏன்னா பிரம்மா கிட்ட இருந்து நமக்கு ஆஸ்தி கிடைப்பது இல்லை. आत्माओं का वर्षा मिलता है, एक लौकिक बाप से दूसरा परलौकिक बाप से. ஆத்மாக்களுக்கு ஆஸ்தி கிடைக்கின்றது, ஒன்று லௌகிக தந்தை கிட்ட, இன்னொன்று அலௌகிக தந்தை கிட்ட. பிரஜாபிதா பிரம்மா கோ தோ கோய் ஜான்தா நஹி, பிரஜாபிதா பிரம்மாவை பற்றி யாருமே அறியாமல் இருக்கிறார்கள். ஏ ஹை வண்டர்ஃபுல், இது ரொம்ப ஆச்சரியமானது. பாப் ஹோக்கர் வர்ஷா ந தே தோ அலௌகிக் டஹரானா, அப்பாவாக இருந்தும் அவர்கிட்ட நமக்கு எந்த ஆஸ்தி கிடைக்காதுன்னு என்ன அர்த்தம், இவர் அலௌகிகமானவர். வர்ஷா ஹோத்தா ஹே ஹத் கா और பேஹத் கா. ஆஸ்தி என்பது ஒன்று லௌகிக்க தந்தை கிட்ட, மற்றொன்று எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆன்மீக தந்தை கிட்ட. பீச் மே வர்ஷா ஹோத்தா நஹி, இடையில எந்த ஒரு ஆஸ்தியும் இல்லை. बल प्रजापिता कहते परंतु वर्षा कुछ भी नहीं. பிரஜாபிதா என்று கூறுகின்றார்கள், ஆனால் அவர்கிட்ட நமக்கு எந்த ஆஸ்தி கிடைக்காது. इस अलौकिक बाप को भी वर्षा लौकिक से मिलता है, एक फिर देंगे कैसे. இந்த அலௌகிகமான பிரம்ம பாபா கூட ஆஸ்தி தன்னுடைய பரலோக்கிக்க தந்தை கிட்ட இருந்தா அடையிறாரு. அவருக்கே சிவபாபா தான் ஆஸ்தி கொடுக்குறார். யாரு? பிரம்ம பாபாக்கு. அப்போ நமக்கும் சிவபாபா தான் ஆஸ்தி கொடுப்பாரு. பரலோக்கிக் பாப் இன்கி த்ரூ தேதா ஹே, ஆனா அந்த பரலோக்கிக்கு தந்தை கூட த்ரூ பிரம்மா மூலமாகத்தான் கொடுக்கின்றார். எஹை ரத், இது அவருடைய ரதமாக இருக்கின்றது. இன்கோ கியா யாத் கர்னா ஹே, ஸோ இது அவருடைய ரதம்தான். ஆகவே ரதத்தை நாம் ஏன் நினைவு செய்யணும்? இன்கோ குத் பி உஸ் பாப் கோ யாத் கர்னா படுத்தா ஹே, இவர் கூட என்ன செய்கிறார்? பிரம்ம பாபா கூட சிவ் பாபாவை நினைவு செய்ய தபஸ்யா பண்றாரு. வக்லோ சமஸ்தே பிரம்மா கோஹி பரமாத்மா சமஸ்தே. ஆனால் உலகத்தில் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இந்த பிரம்மகுமாரிஸில் இந்த பிரம்மாவை தான் கடவுள்னு சொல்கிறாங்கன்னு தவறுதலாக புரிஞ்சிருக்காங்க. பரந்து நமக்கு வர்ஷா இன்சே நஹி மில்தா. ஆனால் நமக்கு தெரியுது பிரம்மா மூலமாக நமக்கு ஆஸ்தி கிடைப்பதில்லை. வர்ஷா தோ சிவபாபா சே மில்தா, ஆஸ்தி என்பது சிவபாபா கிட்ட தான் கிடைக்குது. எக் பீச் மே தலால் ரூப் ஹே, இவர் இடையில ஒரு தரகராக இருக்கின்றார். எக் பி அமாரா ஜிசா ஸ்டூடெண்ட் ஹே, டர்னே கி கோய் பாத் நஹி, இவர் கூட நம்மை போன்ற ஒரு ஸ்டூடெண்ட். ஆகவே எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பாப் கேத்தி இஸ் சமய சாரி துனியா தமோ பிரதான் ஹே,
பாபா சொல்றாரு, இந்த நேரம் முழு உலகமும் தமோ பிரதானமாக இருக்கின்றது. तुमको योग बल से सतो प्रधान बनना है. நீங்க யோக பலத்தால் சத்தோ பிரதானமாக ஆக வேண்டும். லௌகிக் பாப் से हद का वर्षा मिलता है. லௌகிக்க தந்தையிட்டிருந்து எல்லைக்குட்பட்ட ஆஸ்தி கிடைக்கின்றது. तुमको புத்தி லஹானா है बेहद में. இப்போ நீங்க உங்களுடைய புத்தியை ஈடுபடுத்த வேண்டும் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையின் மீது. பாப் कहते सिवाय बाप से और किससे कुछ मिलना नहीं है. பாபா நமக்கு இப்போ தெளிவாக புரிய வைக்கின்றார், பாபாவை தவிர வேறு யாரிடமிருந்தும் எதுவும் நமக்கு கிடைக்காது. ஃபிர்பல் தேவதாயே கூண்ணா, அது தேவதைகளாக இருந்தாலும் சரி, அவங்களும் நமக்கு ஒன்றும் தர்றது கிடையாது. इस समय तो सब तमो प्रधान हैं. இந்த நேரம் அனைவரும் தமோ பிரதானமாக உள்ளார்கள். லௌகிக் பாப் से वर्षा तो मिलता ही है. லௌகிக் அப்பாகிட்டிருந்து ஆஸ்தி கிடைக்கின்றது. பாக்கி லக்ஷ்மி நாராயண் से तुमको क्या चाहते हो. மற்றபடி இந்த லக்ஷ்மி நாராயண் கிட்டிருந்து நீங்க என்ன விரும்புறீங்க? வக்லோ समझते हैं एक अमर है कभी मरते नहीं. அவங்க பக்தர்கள் என்ன நினைக்கிறாங்க? இவங்க லக்ஷ்மி நாராயணன் அமரர்களாக உள்ளார்கள், அவர்களுக்கு ஒரு பொழுதும் மரணமே வராது. தமோ பிரதான் பந்தே நஹி. ஆகவே அவர்கள் தமோ பிரதானமாக ஆகுவதில்லை. லேக்கின் தும் ஜான்தே ஹோ जो भी सतो प्रधान थे वही तमो प्रधान में आते. ஆனா நீங்க இப்ப தெரிஞ்சிட்டீங்க, யாரெல்லாம் சத்தோ பிரதானமாக இருந்தார்களோ அவர்கள் அனைவரும் தமோ பிரதானமாக ஆகிவிட்டார்கள். ஸ்ரீ கிருஷ்ண கோ லக்ஷ்மி நாராயண் से भी ऊंच समझते. ஸ்ரீ கிருஷ்ணரை லக்ஷ்மி நாராயணனை விட உயர்ந்தவராக கருதுகிறார்கள். क्योंकि फिर भी शादी किए हुए हैं. என லக்ஷ்மி நாராயணன் சொல்லும்போது திருமணம் ஆகியுள்ளார்கள். கிருஷ்ண तो जन्म से ही पवित्र है. ஆனால் கிருஷ்ணன் ஜென்ம எடுத்ததிலிருந்தே தூய்மையாக இருக்கிறார்கள். इसलिए कृष्ण की बहुत महिमा है. ஆகவே ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு நிறைய மகிமைகள் செய்கிறார். ஜூலை में कृष्ण को झुलाता है. ஊஞ்சல்ல வச்சு கிருஷ்ணனை ஊஞ்சல் ஆட்டுறாங்க. ஜெயந்தி भी कृष्ण की ही मनाते हैं. கிருஷ்ண ஜெயந்தி என்று அந்த கிருஷ்ணனுக்கு தான் கொண்டாடுகிறார்கள். லக்ஷ்மி நாராயண் को क्यों नहीं मनाते. லக்ஷ்மி நாராயணனுக்கு ஜெயந்தி என்று ஏன் கொண்டாடுவதில்லை? ज्ञान न होने के कारण कृष्ण को द्वापर में लेके गए. ஞானம் இல்லாத ஒரு காரணத்தினால ஸ்ரீ கிருஷ்ணரை द्वापर யுகத்தில் காட்டுறாங்க. कहते கீதா ज्ञान द्वापर युग में दिया. கீதையின் ஞானம் द्वापर யுகத்தில் கொடுத்தார்னு சொல்றாங்க. कितने कठिन है किसको समझाना. ஆனா இந்த விஷயத்தை புரிய வைப்பது ரொம்ப கடினம். कह देते ज्ञान तो परंपरा से चला आ रहा है. ஏன்னா இந்த ஞானம் பரம்பரையாக வருதுன்னு சொல்லிடுறாங்க. कहते ना गीता ज्ञान द्वापर में दिया परंतु परंपरा भी कब से है. பரம்பரையாக இந்த ஞானம் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, எப்பிருந்து பரம்பரையாக உள்ளது? कोई नहीं जान. யாரும் எதுவும் தெரியாது. பூஜா कब से शुरू हुई एक भी नहीं जान. பூஜை என்பது எப்பொழுதிருந்து ஆரம்பமானது இதுவும் யாருக்கு தெரியாது. इसलिए कह देते रचता और सृष्टि के आदि मध्य अंत को नहीं जानते. அதனால என்ன சொல்லிடுறாங்க? படைப்பவர் மற்றும் படைப்பனுடைய ஆதி மத்த அந்தம் எங்களுக்கு தெரியாது. கல்ப் की आयु लाखों वर्ष कहने से परंपरा कह देते. கல்பத்தினுடைய ஆயுளை பல லட்சம் ஆண்டுகள் என்று கூறியதனால பரம்பரைன்னு சொல்லிடுறாங்க. திதி தாரி குச் பி நஹி ஜான்தே. அவங்க வாழ்ந்து பிறந்ததனுடைய
அந்த தேதி ஆண்டு எதுவுமே தெரியாது. லக்ஷ்மி நாராயண் கபி ஜனம்தின் நஹி மனாத்தே. லக்ஷ்மி நாராயணுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதில்லை. இஸ்கோ கஹா ஜாத்தா ஹி அக்ஞான் அந்தேரா. ஆக பக்தி என்பது பாபா என்ன சொல்றாரு? அஜ்ஞானம் என்ற இருள். तुम्हारा में कोई यथार्थ रीति इन बातों को जानते नहीं. குழந்தைகளாகிய உங்களுக்குள்ள கூட இந்த விஷயங்களை சரியாக புரிந்து கொள்வதில்லை. தப் தோ கஹா ஜாத்தா ஹை மகாரதி கோடேஸ்வர் அவர் பியாதே. ஆகவேதான் கூறப்படுகின்றது யானைப்படை, குதிரைப்படை, காலார்படை என்று. गज को ग्राहक ने खाया, एक ग्राहक बड़े होते हैं एकदम हप कर लेते हैं. ஒரு முதலை யானையவே விழுங்கிடுச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கு. யானை எவ்வளோ பெரிய யானை, பட் முதல்ல விழுங்கிடுச்சு. ஜெய்சி சரப்மே மட்கா ஹப் கர்த்தே. எப்படி பாம்பு பார்த்தீங்கன்னா தவளை டபக்குன்னு விழுங்கிடும். அந்த மாதிரி பாபா சொல்றாரு, நல்ல நல்ல மகாரதி குழந்தைகளை கூட மாய விழுங்கிறது. பகவான் கோ பாகவான் மாலி கவ்வையா கியூக்கது. பகவானை தோட்டக்காரன், தோட்டத்துக்கு எஜமானன், படகோட்டி என்றெல்லாம் ஏன் கூறுகிறீர்கள்? எக்பி தும் அபி சமஸ்தே. இது எல்லாமே இப்பதான் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. बाप आकर विषय सागर से पार ले जाता है. பாபா தான் விஷக்கடலிருந்து நம்மை அக்கறைக்கு அழைத்து செல்றார். தப் தோ கத்தி நையா மேரி பார் லஹாதோ. ஆகவே தான் பாடப்பட்டிருக்கின்றது, என்னுடைய படகை கரை சேர்த்துங்கள். தும்கோ அபி பத்தா படா ஹே ஹம் கைசே பார் ஜா ரஹே. இப்போ நாம புரிந்து கொண்டோம், நாம் எப்படி கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம். பாபா हमको सीर सागर में ले जाता. பாபா நம்மை பார்க்கடலுக்கு அழைத்து செல்கிறார். வஹா துக் தரத் கி பாத்தே நஹி. அங்க கொஞ்சம் கூட துக்கம் வழி என்ற விஷயமே இல்லை. तुम सुनकर औरों को कहते हो नैया को पार करने वाला कव्वैया कहते हैं. हे बच्चे तुम सब अपने को आत्मा समझो. இப்போ நீங்க குழந்தைகள் மற்ற அனைவருக்கும் சொல்ல வேண்டும், நம்முடைய படகை அக்கறைக்கு கொண்டு சென்றவர் படகோட்டி. அந்த படகோட்டி பாபா என்ன சொல்றாரு? குழந்தைகளே, தன்னை ஆத்மா என புரிந்து கொள்ளுங்கள். तुम पहले शीर सागर में थे, अब विश्व सागर में पहुंचे हो. நீங்க முன்னாடி பார்க்கடல் இருந்தீங்க, இப்போ விஷக்கடலுக்கு வந்துட்டீங்க. பலே தும் தேவதா தே. முன்னாடி நீங்க தேவதைகளாக வாழ்ந்தீர்கள். சொர்க்கமே வண்டர் ஆஃப் வேர்ல்டு. சொர்க்கம் என்றாலே என்ன அர்த்தம்? வண்டர் ஆஃப் வேர்ல்டு, அதிசயங்கள் நிறைந்த உலகம். சாரி துனியாமே ரூஹானி வண்டர் ஹே ஸ்வர்க். இந்த முழு உலகத்திலையும் ரொம்ப விசித்திரமானது எதுனா ஸ்வர்க்கம்தான். ஏன்னா அது ஆன்மீக விசித்திரம். நாம் சுன்கர்கி குஷ் ஹோத்தா ஹை. ஸ்வர்க்கம் என்ற பெயரை கேட்டாவே மக்கள் குஷி அடைகிறாங்க. ஹெவன் மே தும் ரக்தே ஹோ. நீங்க தான் இந்த ஹெவன்ல வசிப்பவர்கள். யஹா 7 வண்டர்ஸ் திகாத்தே. கலியுகத்தில் 7 வண்டர்னு காட்டுறாங்க. தாஜ்மஹல் को भी वंडर कहते, परंतु उसमें रहने का थोड़ी ही है. தாஜ்மஹல் கூட உலக அதிசயங்கள்ல ஒரு அதிசயம்னு சொல்றான். ஆனா அங்க போய் யாராவது வசிக்க முடியுமா என்ன? தும் தோ வண்டர் ஆஃப் வேர்ல்டு கா மாலிக் பந்தே ஹோ. நீங்க இப்போ வண்டர் ஆஃப் வேர்ல்டுக்கு தலைவர்களாக ஆகிறீங்க. तुम्हारा रहने के लिए बाबा ने कितना वंडरफुल வைகுண்ட் बनाया. நீங்க குழந்தைகள் வசிப்பதற்காக பாபா எவ்வளோ அழகான வைகுண்டத்தை உருவாக்கியிருக்காரு. 21 ஜென்மோं के लिए பத்மாபதி बनते हो. 21 பிறவிகளுக்காக பத்மாபதியாக ஆகிறீர்கள். तुम बच्चों को कितना खुश होनी. குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கணும். हम उस पार जा रहे हैं.
நாம் இப்போ அக்கறைக்கு சென்று கொண்டிருக்கின்றோம். அநேக் பார் தும் பச்சே ஸ்வர்கமே கயே. அநேக முறை நீங்கள் குழந்தைகள் ஸ்வர்க்கத்துக்கு சென்றிருக்கிறீர்கள். ஏ சக்கர தும் லஹாத்தே ஹி ரக்தே ஹோ. நீங்க இந்த சக்கரத்தில் சுற்றி கொண்டே இருக்கிறீர்கள். புருஷார்த் ஐசே கர்னா சாஹியே ஜோ நயி துனியா மே ஹம் பஹலே பஹலே ஆயே. நாம் அப்படிப்பட்ட முயற்சி செய்ய வேண்டும். புதிய உலகத்தில் நாம் முதலில் வர வேண்டும். புராணா மக்கான் மே ஜானே கி தில் தோடி ஹி ஹோத்தா ஹை. ஒரு பொழுதுமே புது வீடுன்னு எல்லாம் குஷியா முன்னாடி போவோம். பழைய வீட்டுக்கு யாருக்கு போகணும்னு அவ்வளோ ஆசை இருக்காது. ஆனால் அந்த புது வீட்டுக்கு போனால் என்ன பண்ணோம்? நிறைய முயற்சி செய்யணும். बाप कहते बल मैं देखता हूँ परंतु मेरे में ज्ञान है, मैं थोड़ा रोज का मुसाफिर. பாபா சொல்றாரு, நான் எல்லாம் பார்க்கறேன், ஆனால் எனக்குள்ள இந்த ஞானம் இருக்கு. நான் இங்கு சிறிது காலத்துக்காக உள்ள ஒரு பயணி. वैसे तुम भी यहाँ पाठ बजाने आए. அதே போல நீங்களும் இங்கு உங்களுடைய பாகத்தை நடிக்க தான் வந்திருக்கீங்க. इसलिए इसे ममत्व निकाल दो. ஆதலால் இதன் மீது உள்ள பற்றுதலை நீக்கி விடுங்கள். अच्छा, நல்லது. मीठे मीठे सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को நமஸ்தே. இனிமேலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே. ஆன்மீக குழந்தைகள் आत्मीय तंदे की नमस्ते. धारणा के लिए मुख्य सार. रूहानी पढ़ाई में सदा बिजी रहना. ஆன்மீக படிப்பில் சதா பிஸியாக இருக்க வேண்டும். कभी भी नावल्स आदि पढ़ने की गंदी आदत नहीं डालनी है. ஒரு பொழுதும் நாவல்களை படிக்கக்கூடிய கெட்ட பழக்கங்களை உருவாக்கக்கூடாது. अब तक जो कुछ पढ़ा है उसे भूल बाप को याद करना. இதுவரை எதுவெல்லாம் படித்திருக்கின்றீர்களோ அவை அனைத்தையும் மறந்துவிட்டு பாபாவை நினைவு செய்ய வேண்டும். इस पुरानी दुनिया में स्वयं को मेहमान समझकर रहना. இந்த பழைய உலகத்தில் தன்னைத்தானே விருந்தாளி என்று புரிந்து கொண்டு இருக்க வேண்டும். இஸ்ஸே பிரீத் நஹி ரக்னா. இதன் மீது அன்பு வைக்க கூடாது. தேக்தே பி நஹி தேக்னா. பார்த்தாலும் பாராமல் இருக்க வேண்டும். वरदानम. हिम्मत और उमंग उत्साह की पंखों से उड़ती कला में उड़ने वाले तीव्र पुरुषार्थी भव. தைரியம் மற்றும் உற்சாகம் ஆர்வம் என்ற இறக்கைகள் மூலமாக பறக்கும் கலையில் பறக்கக்கூடியவர்கள் தீவிர முயற்சியாளர்களாக ஆகுக. உடுத்தி கலாக்கே தோ பங்கு. பறக்கும் கலையில் செல்வதற்கு 2 இறக்கைகள். ஹிம்மத் और உமங் உத்சா. ஒன்று தைரியம், மற்றொன்று उत्साहम आर्वम. किसी भी कार्य में सफलता प्राप्त करने के लिए हिम्मत और उमंग उत्साह बहुत जरूरी है. எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி பெற வேண்டுமென்றால் தைரியம் மற்றும் உற்சாகம் ஆர்வம் என்பது மிகவும் அவசியம். जहाँ उमंग उत्साह नहीं होता वहाँ थकावट होती है.
எங்கு உற்சாகம் ஆர்வம் என்பது இல்லையோ அங்குதான் களைப்பு என்பது ஏற்படுகின்றது. और थके हुए कभी सफल नहीं होता. களைப்படைந்தவர்கள் ஒரு பொழுதும் வெற்றி பெற முடியாது. वर्तमान समय के अनुसार उड़ती कला की सिवाय मंजिल पर पहुंच नहीं सकता. நிகழ்கால சமயத்தின் அனுசாரமாக பறக்கும் கலையில் சென்றால்தான் குறிக்கோளை அடைய முடியும், இல்லை என்றால் குறிக்கோளை அடைய முடியாது. क्योंकि पुरुषार्थ एक जन्म का है और प्राप्ति 21 जन्म के लिए नहीं, सारी कलब के लिए. முயற்சி என்பது ஒரு பிறவிக்கு, ஆனால் பிராப்தி என்பது 21 பிறவிகளுக்கு மட்டும் அல்ல, முழு கல்பத்திற்கும். तो जब समय की पहचान स्मृति में रहता है तो पुरुषार्थ स्वतः ही तीव्र हो जाता है. எப்போ சமயத்தின் மகத்துவத்தை நாம் நினைவில் வைக்கின்றோமோ அப்போ முயற்சி தானாகவே தீவிரமாக ஆகிவிடும். ஸ்லோகன். सर्व की मनोकामना पूर्ण करने वाले ही காமதேனு ஹை. அனைவருடைய மன ஆசைகளை பூர்த்தி செய்பவர்கள்தான் காமதேனு. நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.
लीला